தமிழர்களுக்கு வணக்கம். இதுதான்டா திமுக, இதுதான் திமுக அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு நிறைய சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டே வருகின்றன. அப்படின்ற வரிசையில பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கு கழக கண்மணிகளான, உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃப்ளைட்டில போகும்பொழுது, இங்கிருந்து டெல்லிக்கு போகும்பொழுது ஒரு கும்பல் அவன் பேர் பிரபாகரனோ ஏதோ ஒன்று உளுத்தம் பருப்பு. அவன் கூட 3 பேர். அவன் கவுன்சிலராம். சரியா? இவைங்க இங்கேருந்து டெல்லிக்கு செல்லும் பொழுது, சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்லும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பணிப்பெண், ஏர் ஹோஸ்டஸ். அவங்க வெள்ளையும் ஜொள்ளையுமா இருக்காங்களா? இவனுங்களால முடியல. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, சில்மிஷத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். உடன்பிறப்பான உளுத்தம் பருப்புக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவனுடைய ஒருத்தன் இருக்கானே, உதவாநிதின்னு ஒருத்தன். அவன் அவன் தான் ஏற்கனவே அந்த ஒரு படம் ஒண்ணு பண்ணான் பாருங்க. ஓகே ஓகேன்ட்டு. அந்த படத்தில ஏற்கனவே விமானத்தில போகும்போது பணிப்பெண் ஹன்சிகா மோட்பானி வரும். இந்த மொகரைக்கெல்லாம் ஹன்சிகா மோட்பானி நடிக்குமா? நடிக்காது. சரி இவன் காச குடுக்குறான், வேற வழி கிடையாது. நம்ம நடிச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கு. சரியா? அதுவும் சந்தானத்துக்காக நடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி தான் இவைங்க டார்ச்சர் குடுப்பாங்க. அந்த பணிப்பெண்ணுக்கு. அத பார்த்துட்டு, அந்த உத்வேகத்தின் காரணமாக கூட இந்த உளுத்தம் பருப்பு இத செய்திருக்கலாம். என் தலைவனே பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? அப்படின்னு. அதாவது திருட்டு ரயில்ல ஏறி வந்தவன தலைவனா கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம். அது முன்னாள் தலைவர்ன்னு வச்சுப்போம். மவுண்ட் ரோட்ல செய்தி வாசிப்பாளரை துரத்திக் கொண்டு ஓடியவனை இந்நாள் தலைவனாக வைத்திருக்கின்ற ஒரு இயக்கம். சரியா? நடிகைக்கு செக்ஸ் டார்ச்சர் குடுத்து எப்படி? நடிகைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து, பால்டாயில் குடித்தவனை எல்லாம் எதிர்கால தலைவனாக கொண்டிருக்கப் போகின்ற இயக்கம். சரியா? அவன் புள்ள பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வெள்ளைக்காரியை விட மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பின்னணியை, புகழ்பெற்ற ஒரு பின்னணியை கொண்ட ஒரு இயக்கத்தை, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த இயக்கத்தின் புகழை காக்க வேண்டாமா? இவங்க தான் அவங்களுடைய மகளிரணி தலைவி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே, அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக வந்த பெண் காவல்துறை அதிகாரி மீதே கை வைப்பானுங்க. அந்த கை வைத்ததை கேள்வி கேட்ட பெண் காவல்துறை அதிகாரி அவங்களுடைய புகாரையே வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் மிரட்டுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெருமை கொண்ட அல்லது பெருமைமிக்க ஒரு வரலாறை கொண்ட, வீர வரலாறுன்னு சொல்லாமா? வீர வரலாறை கொண்ட ஒரு இயக்கத்தில் வந்திருக்கின்ற இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புக்கள் இங்கேருந்து டெல்லிக்கு பறந்து போன பொழுது தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். கடமை, கண்ணியம், தட்டுப்பாடு. தட்டுப்பாடு இல்ல, தட்டுப்பாடு. அப்போ அதை காட்டிய உடனே அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க? அவைங்க உடனே பதிலுக்கு இவனுங்கள அங்கேயே ஓங்கி ஒரு அறை விட்டு, அங்க விமான நிலையத்திலேயே அவங்க டெல்லி விமான நிலையத்திலேயே அவங்க கம்ப்ளைண்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட்ட ரெஜிஸ்டர் பண்ண உடனே இவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சுட்டு, சம்மன் அனுப்பும்போது வரணும்னு சொல்லிட்டு, நீ இங்கேயே தான் இருக்கணும்னு சொன்னபொழுது, இவங்க பயந்துகிட்டு இந்த கும்பல் டெல்லியிலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்துருச்சு. நீ கிளம்பி வர அப்படின்றதை மோப்பம் பிடித்து விட்ட டெல்லி போலீஸ், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை உஷார்படுத்த, காவல்துறைனா என்ன? இந்த விமான விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல். ஏன்னா அவங்க இந்த சென்னை தமிழக காவல்துறை கிடையாது. அவங்க உடனே விமான நிலையத்திலேயே இவங்க தடுத்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே டெல்லி போலீஸ் வாம்மா கண்ணுங்களா திரும்பி வாங்கன்னு திரும்பி கூட்டு போயிடுச்சு. சரியா? இதுதான் நடந்திருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு 75 நாட்களுக்கு முன்னர் நடந்த சம்பவத்துக்கு போவோம். திமுகவை சேர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பெரிய நாயகம் என்கிற கலைஞர். அது என்னடா பெரிய நாயகம் என்கிற கலைஞர்னா, அது பெரிய நாயகம் அவன் பேரான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏரியா வாசிகள்லாம் அவனை கலைஞர்னு கூப்பிடுவாங்களாம். இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களாம் கலைஞர்னு கூப்பிடுவாங்களாம். பொருத்தமான பேர் தான்.
ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு ஒரு திருமணம் கடந்த உறவு. இப்ப இந்த பேர வச்சுட்டு அது கூட இல்லன்னா எப்படி? அந்த திருமணம் கடந்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அதாவது இவன் பெத்து அந்த குழந்தை இல்ல. அந்த பெண்மணிக்கு வேற ஒரு நபருடன் திருமணமாகி, அந்த வழியில் வந்த அந்த குழந்தை, 2 1/2 வயது குழந்தையை இவன் பலாத்காரம் செய்திருக்கிறான். அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து 75 நாட்கள் நடவடிக்கையே எடுக்கப்படாமல், 75 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நடவடிக்கையே எடுக்குறாங்க. இந்த செய்தி வந்து ஒரு 4 நாட்கள்லாம் இந்த செய்தி வருது. இது நடுவுல பார்த்தீங்கன்னாக்க, இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புக்கள் வேறு கைவரிசை காட்டிய சம்பவங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த திமுக கொடி பொருத்தப்பட்ட கார்ல போயி தொரத்திட்டு போயி சில இடங்கள்ல வந்து விபத்தை ஏற்படுத்துவது. அந்த விபத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல நாங்க பாரு நான் யார் தெரியுமா? நான் இந்த இந்த கட்சியில என்ன பொறுப்புல இருக்கேன் தெரியுமா? என்ன நீ கேள்வி கேட்பியா? அப்படின்னு பேசுவது. இதெல்லாமே வந்து பதிவு செய்யப்படுகிறது. இது எல்லாமே காணொளிகள் வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது. இதை மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது, இந்த முதலமைச்சர் எதுவுமே நடக்காத மாரி அவர் ஒரு தனி உலகத்தில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில அவர் வச்சிருக்காராம். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? மன்னர். ஏன்னா இவன் பெரிய பரம்பரை இல்லையா? அதாவது அஞ்சுகத்தம்மா வந்து சித்தூர் மகாராணி, முத்துவேலர் வந்து புதுக்கோட்டை ஜமீன். இவர்கள் இருவருக்கும் பிறந்த தட்சிணாமூர்த்தி என்கிற பட்டத்து இளவரசர் வந்து பிறக்கும் பொழுதே அப்படியே தங்கக் கரண்டியுடன் பிறந்து விட்டார். அதனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மகனாக பிறந்திருக்கின்ற காரணத்தினால் இவர் என்ன செய்வார் என்றால், குழந்தைகளுக்கு அந்த வாழைப்பழத்தை அப்படி தூக்கி வீசுவார். இன்பநந்திக்கு இப்படி வீசுவியா, தூக்கி வீசுவியா? அவன் இம்பானா? இன்பநந்திக்கு ஒரு பிரச்சனைன்னா இங்கேருந்து ஓடுறல்ல ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு சிஎம்மோட கான்வாயே அப்படி திருப்பிக்கிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு வரல. ஊராமட்டு குழந்தைங்கன்னா தூக்கி போடுவியா? நீ என்ன பிச்சையா போடுற? இல்லை ஓங்காசா அது? உன் குடும்பத்தில் அவுத்துருக்கீங்களா? உங்கள் அப்பன்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் திருடுறே தானே? வித்தவுட் டிக்கெட் பரம்பரை தானே உன் பரம்பரை? திருட்ட குலத்தொழிலாக மாற்றிருக்க உன் பரம்பரை. நீ வந்து எல்லாரையும் வந்து இப்படி தான் நடத்துவியா? அப்படின்ற கேள்வி வரும்ல. இவங்களை யாருங்க தட்டி கேட்கறது? இந்த நாட்டில் இவங்க ஆள்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். இவர்கள் யார் தட்டி கேட்க முடியும்? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்களுடைய சில்மிஷ வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், இப்பொழுது டெல்லி வரைக்கும் அவர்களுடைய சில்மிஷ வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி விமான நிலையத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். சசிகலா புஷ்பா அப்படின்னு ஒரு எம்பி இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க பிஜேபியில் இருக்காங்க. இப்போ அதிமுக எம்பியாக இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி சிவா, அவர் ஒரு எம்பி. 2 பேரும் வந்து நட்புறவில் இருந்தார்கள். நட்புறவு என்பது திருமணம் கடந்த உறவாக மாறியது அப்படின்ற ஒரு கட்டத்தில் 2 பேருக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த தகராறு வந்து எங்கே போச்சுனாக்கா விமான நிலையம் வரைக்கும் போயிடுச்சு. விமான நிலையத்தில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் அடிக்கல, ஒருத்தர் அடித்தாங்க. யார்? நம்ம சசிகலா புஷ்பா திருச்சி சிவாவை அடிச்சிட்டாங்க. பாலிமர் செய்தி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பசுமையாக லைவில் ஓடிக்கிட்டு இருக்குது. பாலிமர் செய்தி வந்து நியூஸை பிரேக் பண்ணுறாங்க. நியூஸை பிரேக் பண்ணி சிவாட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்களே. அவருடைய வணக்கம் சார் சொல்லுங்கள் அப்படின்றாரு. இது மாதிரி வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் வந்து உங்களை வந்து 2 முறை உங்களை வந்து அடித்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். உடனே அவர் கூச்சமே இல்லை. அவர் சொல்கிறார், 2 முறை என்னை அடிக்கவில்லை, அவர் 4 முறை என்னை அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா. சரியா? இதான் திமுக. இப்படிப்பட்ட வரலாறை கொண்ட திமுக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி கடை, பஜ்ஜி கடை, இதில் போய் தகராறு பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுருந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது போன்ற வன்முறையில் ஈடுபடும்போது, இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடும்போது, நான் ஏற்கனவே இந்த அயோக்கிய பயல் இந்த கிருஷ்ணகிரியில் அந்த இவன் வந்து இந்த 75 நாட்கள் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கல. 2 1/2 வயது பெண்ணை வந்து குழந்தையை வந்து கபலீகரம் செய்திருக்கிறான் அப்படின்ற அந்த சம்பவத்தை பற்றி பேசும்பொழுது உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? எப்படி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் விவகாரத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி திமிர் பிடித்து அழைகிறார்கள்னு ஒரு அமைச்சரே போயிட்டு ஒரு தொடர் பாலியல் குற்றவாளியுடைய வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு. அதை அவன் பெருமையாக எடுத்து பகிர்றான் அப்படின்னும் பொழுது
இந்த குற்றச் செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு துணிச்சல் ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. என்ன கொடி அது? இந்த கொடி பறக்குதுன்னா, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வருதுல்ல. இந்த எண்ண ஓட்டம் தான் இங்க பிரச்சனை. இந்த எண்ண ஓட்டத்திற்கு வழிவகுத்தது யார் தெரியுமா? சாட்சாத் நாம தான். நாம திமுகவை தப்பே சொல்ல முடியாதுங்க. ஏன் தப்பு சொல்ல முடியாதுன்னா, இவனை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தினோம். அப்படி இருந்தவன நம்பி கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்த்தியது யாரு? நாம தானே. மக்களாகிய நாம தானே. நான் ஓட்டு நான் எந்த காலத்திலயும் என்ன சுட்டு போட்டா கூட நான் திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன். ஆனால் நான் சேர்த்துக் கொள்கிறேன். மக்களாகிய நாம் தான் இவங்கள ஓட்டு போட்டு கொண்டு உட்கார வைக்கிறோம். உட்கார வைத்து இது போன்ற சம்பவங்களை அவர்கள் திமிராக, அவனுக்கு எந்த கூச்சமும் இல்லைங்க. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இனி எவனும் கேள்வி கேட்க முடியாது. காவல்துறையாவது மண்ணாங்கட்டியாவது, இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா காவல்துறையாவது கருணாநிதியாவது. சாரி காவல்துறை இந்த கெட்ட வார்த்தை திட்டத்துக்கு, பட்டு இதான் உண்மை. காவல்துறையாவது கருணாநிதியாவது. நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்கிற இடத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போ ஒரு படி மேலே போகிறாங்க. என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜி அமௌண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டார். செந்தில் பாலாஜி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி போட்டதுனால இங்கே என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் அவன் பேசிக்கிறான். செந்தில் பாலாஜி தான் எல்லாம் பண்ணதான். தலைவருக்கு செந்தில் பாலாஜி சப்போர்ட்டாக ஃபுல்லாக பண்ணிட்டாப்புல. எப்படின்னா அந்த 5000 ரூபாய் போட்டாங்கல்ல, இந்த 5000 ரூபாய்க்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணது செந்தில் பாலாஜி. இதை போட்டதுனால எல்லா மக்கள் எல்லாம் எல்லாம் கூடி கூடி பேசிக்கிறாங்க தெருவுலாம். ஸ்டாலின் போட்டார் 5000 ரூபாய், நம்ம ஸ்டாலின் தான் ஓட்டு போடணுன்ட்டு. ஓட்டு போடு. 2.5 வயது குழந்தையை பலாத்காரம் செய்வான், விமான நிலையத்தில் அந்த பணிப்பெண்ணிடம் சில்மிஷம் செய்வான், நீ ரோட்டில் நடந்து போனால் உங்ககிட்டையும் சில்மிஷம் செய்வான். இதான் 5000 ரூபாய் கொடுத்துட்டான்ல. விவேக் ஒரு படத்தில் பேசுவான் தெரியுமா, நான் தான் முன்பணம் கொடுத்துட்டுருந்தேன். ஏன்டா முன்பணம் கொடுத்தேன்னா, நான் தான் பலாத்காரம் பண்ண போகிறேன்றதுக்கு முன்பணம் கொடுத்துட்டு நான் செய்வேன் அப்படின்மா மைனர் குஞ்சு. அந்த மாதிரி இன்றைய மைனர் குஞ்சுகள் இவர்கள். இந்த மைனர் குஞ்சுகளை உருவாக்கியது மக்களாகிய நாம். இதை நம்ம அனுமதிக்க போகிறோமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 40 நாட்கள் தான், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை அனுமதிக்க போகிறோமா? இந்த 2.5 வயது குழந்தையை நினைத்து பாருங்கள். அந்த விமான நிலையத்தில் இருந்த அந்த பணிப்பெண்ணை நினைத்து பாருங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சார்களிடம் மாட்டிக்கொண்ட அந்த சிறுமியை, அந்த இளம்பெண்ணை நினைத்து பாருங்கள். அண்ணா நகரில் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய பெற்றோர் அடி வாங்கினாங்களே, அவங்கள நினச்சி பாருங்கள். இவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு திமுக தான் வேணும். ஏன்னா அவங்க நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏன் இந்த காணொலிக்கு முன்னாடியே அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க. உட்காந்து பேசுகிறவங்கலாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ராம் உட்காந்து பேசுவாப்புல, ரஜினிகாந்த் உட்காந்து பேசுவாப்புல, கமல்ஹாசன். இவங்க வீட்டிலலாம் இந்த பிரச்சனை நடக்காதுங்க. ஆனால் எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை நடக்குங்க. திமுககாரனால நடக்கும். அதனால் நீங்கள் யோசிங்க, இதையெல்லாம் நம்ம அனுமதிக்க போகிறோமா? எல்லாம் நம்ம ஆமோதிக்க போகிறோமா? 5 ஆண்டுகள் இது நடந்துருச்சுல்ல, இதையெல்லாம் ஆமோதிச்சு தான் அவங்களுக்கு ஓட்டு போடணுன்னா உங்கள் இஷ்டம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.